6 ஹவர்ஸ் வரைக்கும் ரூம் டெம்பரேச்சர் 26 டிகிரில இருந்தா வைக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணலாம். 3 டேஸ் வரைக்கும் கூட ரெஃப்ரிஜரேட் பண்ணலாம். ஸோ ரெஃப்ரிஜரேட் பண்ணும்போது, ஃப்ரிட்ஜ்ல வைக்கும்போது, உள்ள வந்து ஒரு பாக்ஸ் வச்சு அந்த பாக்ஸ்க்குள்ள வந்து வைக்கிறது. டோர்ல எதுவுமே ஸ்டோர் பண்ணக்கூடாது. ம். ஸோ ஃப்ரீசர் வேற, நம்ம நார்மலா யூஸ் பண்ற ரெஃப்ரிஜரேட்டர் வேற. ஃப்ரீசர் வேற மாரி வொர்க் ஆகும். ஸோ ரெஃப்ரிஜரேட்டர் நீங்க ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறீங்க அப்டின்னா, அது ரேக்ல வைக்காம உள்ள டோர்ல வைக்காம ரேக்ல வந்து ஸ்டோர் பண்ணும். அண்ட் எவ்ரி டைம் நீங்க ஸ்டோர் பண்ணும்போது டேட் அண்ட் டைம் போட்டு வைக்கணும். குட்டி, குட்டி பாக்ஸஸ் வச்சுக்கோங்க. நல்ல ஒரு 500 எம்எல் புடிக்கிற மாரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டில் வச்சுட்டு இவ்ளோ மில்க் வரமாட்டுது. ஒரு நாளைக்கு நான் எவ்ளோ மில்க் செக்ரீட் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நான் ஆல்ரெடி 1 லிட்டர் செக்ரீட் பண்ணிட்டு இருக்கேன் மேம். இன்னும் எவ்ளோ லிட்டர்ஸ் செக்ரீட் பண்ணணும்? நான் என்ன சொல்வேன்னா, நீங்க வந்து டெய்ஸி கவ் கிடையாது. ஸோ நீங்க இவ்ளோ லிட்டர் இந்த மாடு வந்து இவ்ளோ லிட்டர் பால் கறக்கும் அப்படி கிடையாது. ஸோ நீங்க ஹியூமன் பேபிஸ் வச்சிருக்கீங்க. பேபியோட டிமாண்ட்க்கு ஏத்த மாதிரி செக்ரீட் ஆகும். ஸோ பாலோட காம்போசிஷன் அதுல இருக்கிற வந்து ஊட்டச்சத்து வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு தண்ணி நெறைய இருக்கு அப்படின்னா, புரோட்டீன் நெறைய இருக்குன்னா, குழந்தை 3 மந்த்ஸ் வரும்போது கெசைன் புரோட்டீன், மாட்டு ம். பால்ல இருக்கிற புரோட்டீன், ஹார்ட் டு டைஜஸ்ட் புரோட்டீன் 3 மந்த்ல வந்து அதோட விகிதம் வந்து அதிகம்.